share this. Why you are here? நாம எல்லாரும் இங்கே எதுக்காக இருக்கோம், என்னோட கோல் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் ஒருவேளை இந்த கோல் உங்களுக்கு அலைன் ஆகலை அப்படின்னா அடுத்த ஒரு 2 மணி நேரம் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ யார் கூட உங்களுக்கு அலைன் ஆகுதோ நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இஃப் யூ ஆர் அலைனிங் டு திஸ், நான் இப்போ என்ன சொல்கிறேனோ அது கூட நீங்கள் அலைன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னைக்கு உண்டான ப்ரோக்ராம் உங்களோட அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையுங்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த வெரி 3 இம்பார்ட்டண்ட் கோர் வேல்யூ. என்னோட கோர் வேல்யூ தீஸ் ஆர் த 3 திங்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ணணும். பிஸ்னஸை சர்வைவல்காக பண்ணுறது வந்து லைஃப் டைமில் கஷ்டப்படுவாங்க. ப்ளீஸ் நோட் இட் டவுன். நான் சொல்கிறத தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. பல பல்பான் மூமெண்ட்ஸ் வரலாம். எதெல்லாம் உங்களுக்கு பல்பான் மூமெண்ட்ஸ் வருதோ டைப் BO அண்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பல்பானாக இருந்தால் டைப் BO1, உங்களுக்கு செகண்ட் பல்பானாக இருந்தால் BO2. இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராமில் எத்தனை பல்பான் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ தட் வில் பி பூஸ்டிங் மீ. நான் இன்னும் பல்பான் கொடுக்க ஆரம்பிக்கல. ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பல்பான் திங். பிஸ்னஸை ஒரு வருஷத்தில் டபுள் ஆக்கணும்னு நினச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிஸ்னஸை ஒரு வருஷத்தில் டபுள் ஆகணும்னு நினச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் பிஸ்னஸை 3 வருஷத்தில் 10 மடங்காக மாற்றணும்னு நினச்சா ரொம்ப ரொம்ப ஈஸி. எத்தனை பேருக்கு பல்பான் டைப் BO இந்த சாட் பாக்ஸ்? 3 வருஷத்தில் உங்கள் பிஸ்னஸை 10 மடங்காக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஏன்னா 10 மடங்காக மாற்றணும்னு நினைக்கிறவங்க தே வில் ஒர்க் இன் த ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ணுவாங்க. 2 விதமாக ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு நல்ல ஃப்ரூட் வேணும் அப்படின்னா, ஃப்ரூட்டு நல்லா இருக்கணும்னா ஃப்ரூட்டை டெக்கரேட் பண்ண முடியும். எத்தனை நாளைக்கு இல்லை எத்தனை வருஷங்கள் டெக்கரேட் பண்ண முடியும்? நான் பிஸ்னஸை நல்லா பண்ணுறதா நினச்சி கஸ்டமர்கிட்ட நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் ஃப்ரூட்டை டெக்கரேட் பண்ணுறது. அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனால் ரூட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபமான வேலை. ரூட்டில் ஒர்க் பண்ணால் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், இட் வில் டேக் சம் டைம், அவ்வளோதான். அந்த இதுக்கு பொறுமையாக இருந்து நம்ம ரூட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு லைஃப் டைமில் ஃப்ரூட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதில்லை, விச் இஸ் த ஸ்மார்ட் ஒர்க். இஃப் இட் இஸ் பல்பான் டைப் BO1 in the chat box, yes, and please note it down. நிறையா பல்பான்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. பிகாஸ் உங்களோட லைஃப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆல் யூ நீட் இஸ் 1 பல்பான். அந்த 1 பல்பான் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு எங்கே வேணாலும் கிடைக்கலாங்கிற நம்பிக்கையில் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணுங்கள். கிரேட். ஸோ மை ஃபர்ஸ்ட் திங் இஸ் த ஃபார்ச்சூன். யார் ஒருத்தர் பிஸ்னஸில் சர்வைவல்காக நான் இப்போ 1 லட்சம் earn பண்ணிட்டு இருக்கேன், நான் 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் வாழ்க்கையை நல்லா நடத்த முடியும் அப்படின்னா சர்வைவல்காக பிஸ்னஸ் பண்ணுறது. சர்வைவல்காக யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளோட ஃப்ரீக்வன்சி அலைன் ஆகாது. பிகாஸ் ஐ எம் ரன்னிங் அ கம்யூனிட்டி கால் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம பிஸ்னஸில் ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த கம்யூனிட்டி மெம்பராக இருப்பாங்க. அண்டு நான் இதை வந்து தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ரைட், அடுத்த 50 வருஷம் ஆனாலும் இதை தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, ஸோ ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐ எம் ஹெல்பிங். இஃப் யூ ஆர் அ பர்சன் 10x க்ரோத்துக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா திஸ் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் யுவர் ஸ்டார்டிங் டே. டைப் ஐ எம் ரெடி இன் த chat box. டைப் ரெடி இன் த chat box இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் த 10x growth. நான் திரும்பவும் சொல்கிறேன், இட் இஸ் அன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் டைப் பண்ணும்போது எனக்கு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக கூடும். இட் வில் இன்டியூஸ் த க்ரியேட்டிவிட்டி. நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் வில் மேக் திஸ் ப்ரோக்ராம் அஸ் ஒரு ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டைப் பண்ணும்போது நீங்களும் ஸோ ஆக்டிவாக இருப்பீங்க. நிறைய பேர் அந்த எமோட்டிக் ஐக்கானில் போய்ட்டு இந்த ரியாக்ஷனில் போய்ட்டு நிறையா ஹார்ட் சிம்பிள், தம்ஸ் அப் சிம்பிள் இதெல்லாம் கொடுக்குறீங்க. தட் வில் பூஸ்ட் மை எனர்ஜி. ஓகே, இட் இஸ் அன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இட்ஸ் அ டீல், ரைட்? ஸோ யூ ஆர் ரெடி. உங்கள் பிஸ்னஸில் 10x க்ரோத்தை நீங்கள் 10x அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 lakh earn பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 10 lakh உண்டான பிரயாணத்துக்கு நம்ம மைண்ட் செட்டாக ஒர்க் பண்ணுறது. அப்போ 10 லட்சம் போதுமானு கேட்டால் 10x அந்த 10 லட்சத்துக்கு பக்கத்தில் வரும்போது அடுத்த 10x. ஸோ 10x இஸ் அ மைண்ட் செட். ஸோ நம்ம லைஃப்பில் எத்தனை ஜீரோ நம்ம போடுறோம், ஏன்னா 10xனா ஒரு ஜீரோ ஆட் பண்ணுறது தானே, எத்தனை ஜீரோ போடுறோங்கிறது தான் ஹீரோக்கு அழகு. ரைட், எத்தனை ஜீரோங்கிறது தான் ஹீரோக்கு அழகு. இஸ் திஸ் பல்பான் டைப் BO இந்த chat box. லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நாம் இந்த உலகத்துக்கு ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ. அண்ட் திஸ் மை செகண்ட் பாயிண்ட்.
ஆட்டோ பைலட். பிஸ்னஸ்க்குள்ளேருந்து ஒர்க் பண்ணுற வரைக்கும் பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ண முடியாது. ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகே, எல்லாத்துக்கும் அது தெரிஞ்ச விஷயம், ஆனால் சிலருக்கு மட்டும்தான் புரிஞ்ச விஷயம். ரைட்? தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாருமே வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல, புரிஞ்ச விஷயங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஒருவேளை இன்னைக்கு நம்ம நான் எடுக்கிற நிறையா டச் பண்ணுற நிறையா டாபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து புரிஞ்சதாக மாறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஆட்டோ பைலட் பிஸ்னஸை ஆட்டோ பைலட்டில் கொண்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பிஸ்னஸை வந்து பீப்புள் ட்ரிவனாக இல்லாமல் சிஸ்டம் ட்ரிவனாக மாற்றணும். பீப்புள் ட்ரிவனாக பண்ணும்போது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம பீப்புள் டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நமக்கு வளர்ச்சி வந்து பயமாக இருக்கும். எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? டைப் ஏ இந்த செட் பாக்ஸ். பீப்புளை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது வளர்ச்சி அப்படிங்கிறது பயமாக இருக்கும். என்ன பயம்னா, சின்னதாக இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, பெருசாகும் போது எவ்வளோ பிரச்சனையாகும் அப்படிங்கிற ஒரு பயம். ரைட்? அண்ட் ப்ளீஸ் நோட் இட் டவுன். நெக்ஸ்ட் பல்ப் ஆன் பாயிண்ட். பிஸ்னஸை சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கும்போது மட்டும்தான் நிறையா ப்ராப்ளம் இருக்கும். பெருசாக ஆக்க ஆக்க பிரச்சனைகள் குறையும். எத்தனை பேருக்கு பல்ப் ஆன்? டைப் பிஓ அகைன் வித் நம்பர் இந்த செட் பாக்ஸ். எத்தனாவது பல்ப் ஆன்? இஃப் இட் இஸ் பல்ப் ஆன். பிஸ்னஸை சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் நிறையா பிரச்சனைகள் இருக்கும். பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ண பிரச்சனைகள் கம்மியாகும். ஏன்? பிஸ்னஸை பெருசாக பண்ண எல்லாமே பிஸ்னஸ் ஓனரே பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அது முடியாது. அதனால கரெக்டான ஆளுகளை பிஸ்னஸ் ஓனர் போய் வைப்பார். அப்போ பிஸ்னஸ் வந்து கரெக்டான பீப்புள் வந்து ரன் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் என்ன சொல்கிறது, பிஸியாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து பிஸ்னஸ் ஓனர். அந்த பிஸ்னஸ் ஓனர் பிஸியாக இருக்கும்போது எல்லா வேலைகளும் எப்படி அவரே பண்ண முடியும்? அப்போ எல்லா வேலைகளும் அவர் பண்ண முடியாத பட்சத்தில் ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிகாலிங் நம்ம கால் பண்ணி ஃபாலோ பண்ணுறோன்னா, பிஸ்னஸ் ஓனர் அளவுக்கு ஒர்க் பண்ணுறவங்க நல்லா பண்ண மாட்டாங்கன்னு யார் சொன்னால்? பிஸ்னஸ் ஓனர்னால தான் நல்லா பண்ண முடியாது. யாராச்சும் டெடிக்கேட்டடாக பண்ணாங்கன்னா, அவங்க கரெக்டான பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க தான் பெட்டராக பண்ண முடியும். பிஸ்னஸ் ஓனரை விட பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் பிஸ்னஸ் ஓனரை விட பெட்டராக அந்தந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மட்டுமே பிஸ்னஸ் க்ரோ ஆகும். இஃப் இட் இஸ் பல்பான் டைப் பிஓ அகெயின் இன் த chat box. ரைட்? whenever you are getting bulb on, show me the heart. கீழே ரியாக்டில் போய் ஒரு ஹார்ட் சென்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ கேன் கிவ் யூ அ லாட் ஆஃப் bulb ons. ரைட்? தேங்க்யூ ஸோ மச். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிகாலிங் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட அளவுக்கு என்னோட டீம் மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பிஸ்னஸ் ஓனர் நிறைய வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு டெலிகாலர்னா அவங்க அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதை மட்டுமே பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு அதுதானே நல்லா வரும். அதுவும் போக அது கரெக்டான பர்சனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இன்னும் எப்படி பெட்டராக பண்ணால் எப்படி பெட்டராக கன்வர்ஷன் பண்ண முடியும்னு இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனால் ஓனர் எல்லா இடத்துலையுமே இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போது ஒவ்வொருத்தருமே ஓனர் விட பெட்டராக பண்ணால் மட்டுமே பிஸ்னஸ் நல்லா ஒர்க் பண்ண முடியும். ரைட்? ஸோ ஆட்டோ பைலட்டில் பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா, பிஸ்னஸ்க்குள்ளே இல்லாமல் பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ணணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். பிஸ்னஸ் ஓனர் பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ணணும். பிஸ்னஸ் ஓனர் பிஸ்னஸ்க்குள்ளே பிஸியாக இருந்தால் பிஸ்னஸ்க்காக யார் ஒர்க் பண்ணுவான்? அதுக்காக ஒரு ஆள் எடுத்து நம்ம வேலைக்கு வச்சோன்னா அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எதுக்காக? நம்மளோட பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ணணும். கரெக்ட்? பிஸ்னஸ்க்காக ஒர்க் பண்ணுறது பிஸ்னஸ் ஓனர் தான் பண்ணணும். பிஸ்னஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறது டீம் மெம்பர்ஸ் பண்ணணும். கரெக்ட்? ஓகே, தென் திஸ் இஸ் த தேர்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் இஸ் த கிளாரிட்டி. யார் வந்து பிஸ்னஸில் ஆட்டோ பைலட் கொண்டு போக முடியும்னா யாருனால கிளாரிட்டியை கிறிஸ்டல் கிளாரிட்டியாக மாற்றுறாங்களோ அவங்களால தான் பண்ண முடியும். அது என்ன சார் கிளாரிட்டிக்கும் கிறிஸ்டல் கிளாரிட்டிக்கும் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ இன் திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. ஐ கேன் சி த ஹார்ட். தேங்க்யூ நாகராஜன். தேங்க்யூ மது. தேங்க்யூ அப்துல் நாசர். தேங்க்யூ ஜெகநாதன். தேங்க்யூ. ஸோ ஐ கேன் சி த ஹார்ட்ஸ். தேங்க்யூ. எஸ், கிளாரிட்டியை கிறிஸ்டல் கிளாரிட்டி பற்றி இன்னைக்கு டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த 3 கோர் வேல்யூஸ். யார் ஃபார்ச்சூன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஆட்டோ பைலட்டில் ரன் பண்ணணும். சார் எனக்கும் பண்ணணும் தான் ஆசை ஆட்டோ பைலட்டில், ஆனால் எப்படி பண்ணுறது ஆசை தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் வரி, அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். ஓகே, ஸோ ஐ கேன் ஹெல்ப் யூ ஃபார் திஸ். ஒருவேளை ஆட்டோ பைலட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இடம் இஸ் கிளாரிட்டி. பிகாஸ் அதுதான் ரூட். ரைட்? ரூட். இதுதான் என்னோட கோர் வேல்யூ. இந்த 3 விஷயங்கள் ஒருவேளை நான் சொன்னது உங்களுக்கு அலைன் ஆகலை அப்படின்னா யூ கேன் லீவ் திஸ் மீட்டிங் ரைட் நவ். ஏன்னா இனிமேல் வர விஷயங்கள் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் போகலாம். ஒருவேளை அலைன் ஆகலைன்னா, ஒருவேளை உங்களோட கோர் வேல்யூக்கு யார் அலைன் ஆகுறாங்களோ அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ணால் உங்களுக்கு பிஸ்னஸ்
அல்லது லைஃப் பெட்டராக இருக்கும். இதுதான் என்னோட கோர் வேல்யூ. ஒருவேளை இது உங்களுக்கு அலைன் ஆச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் உங்கள் லைஃப் சேஞ்சிங் இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம் இட் இஸ் நாட் அ கெட் ரிச் குயிக் ப்ரோக்ராம். சீக்கிரமாக பணக்காரர் ஆகிறதுக்கு எந்த வழியும் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா ஏன்னா திஸ் இஸ் மை பஞ்ச் டைலாக், பல்பான் பாயிண்ட். ஓகே, யாருக்கு கெட் ரிச் குயிக்கு பின்னாடி போய் ஒருவேளை அதில் யாராச்சும் லக்கி ஜம்ப் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கெட் ரிச் குயிக்கில் யாராச்சும் பணக்காரரானா கெட் புவர் குயிக்னு 10 விஷயம் துரத்திட்டு தான் இருக்கும். இஃப் யூ அக்ரி டைப் அக்ரி இந்த செட் பாக்ஸ். எஸ், 10 விஷயம் துரத்தும். லைஃப் டைமில் யாராச்சும் லக்கி ஜம்ப் ஆகி கெட் ரிச் குயிக் ஆனவங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பணக்காரங்களாக வேணா இருக்கலாம், ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. பயத்திலேயே தான் இருப்பாங்க. எப்போ திரும்பவும் ஏழையாயிருமோ அப்படின்னு பயத்திலேயே தான் இருப்பாங்க. ஸோ இந்த 3 கோர் வேல்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த கோர் வேல்யூ நமக்கு அலைன் ஆகணும் அப்படின்னா இட் இஸ் அ சிஸ்டம். ஹவு டு அச்சீவ் இட்? தேர் இஸ் அ சிஸ்டம். I can give you the 3 systems.